ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். இப்போ நாம் தட்டை செய்ய போகிறோம். அதுக்கு அரை டம்ளர் நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணது கலந்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கூடவே வெண்ணெய் நல்லா கிறிஸ்பாக வரும். எப்பயுமே வந்து பட்சணங்கள் செய்யும் போது வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பட்சணம் நல்லாயிருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ வாசனையாக இருக்கும். இப்போ வந்து தட்டை மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் விருப்பப்படுறவங்க காரப்பொடி போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இது போதும். இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டிட்டு தட்டாக இது மாதிரி இந்த சைஸ்க்கு உருண்டை இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தட்டைக்கு தேவையான உருண்டைகளை செஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துடலாம். இப்போ தட்டைக்கு வந்து நம்ம எப்பயும் போல் வந்து வச்சு ஒரு எண்ணெய் தடவின ஷீட்டில் வந்து தட்டி இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு உருண்டையை வச்சுட்டு இது மேலே இன்னொரு ஷீட் வச்சு ப்ரெஸ் பண்ணியே எடுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு உருண்டையை வச்சுட்டு இது மாதிரி ப்ராட் பேஸ் இருக்கிற ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன். ஷேப் வந்து நீட்டாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சு சூடாகிடுச்சு. நான் வந்து தட்டி வச்ச அந்த தட்டையை ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். நல்லா பொரியட்டும். இது அவ்வளோதாங்க, சூப்பரான தட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே வந்து அந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ வந்து நீங்கள் தட்டையை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். தட்டை பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.